அதே கால் அதே கால். ஓடாத நில்லு ஓடாத. எங்களால ஓட முடியாது ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். கண்ணை மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான். நீங்க வாங்க. வணக்கம் சார். அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சிறுப்பால மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அக்யூஸ்ட் படி சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரும் சட்டை கழட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். ஓடிட்டான் சார். காச்சேன் புடி. நில்றா. ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? டேய், நீ கடை போன சார். உனக்கு ஏத்த போற. நான் இங்க தான் சார். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறாங்க. நீங்க சார் ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். நோ கான்ஸ்டபிள், கம் ஆன், ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? 4 சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் சார் நீங்க சார் வந்து உள்ள போய் சார். புண்ணிய போடா. அடிக்காதீங்க சார். ஒடிஞ்ச கால் சார். ஐயோ குண்டு வண்டியறியா? யோ ஏயா வண்டி என்ன வரிங்க? என்னடா மூஞ்சி விட்டு. சார் சார். யார கூப்பிட்ட? உங்களதான் சார். ஏய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. அது இல்லண்ணே. உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா, நான் உள்ள இருக்க வேண்டியவல்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியாவில 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏடா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். ஐயா, இன்னைக்கு காலையில அவன் அட்வான்ஸ் வாங்கிட்டான். நம்ம பொன்ராஜ் இல்ல, அவன் தான் மூர்த்தி மனசை கழிச்சு ஒப்பந்தம் போட வச்சுட்டான். பொன்ராஜ் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வா. சரியா? நான் பேசி பாக்குறேன். சரிங்க. வாங்க வாங்க சித்தப்பா. என்ன பொன்ராஜ், வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு ரங்கன் கிட்ட சொன்னியாமே? அது நீங்க தான் சித்தப்பா வீட்டு வாசப்படியே நான் மதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான். அவ்வளவு சொல்லியும் நீ தெரிந்தில்லையே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் சூதாடுறதுல தலைமுறை ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரி வரத்துக்கு நீ தான் நிலத்தையெல்லாம் முடிச்சு கொடுக்குறியாமே. இதுக்கு போய் எதுக்கு சித்தப்பா டென்ஷன் ஆகுறீங்க? சாராய ஃபேக்டரி தான் வரப்போகுது, அணுகுண்டு ஃபேக்டரி இல்லையா? பாருங்க, 1 லட்சம் ரூபாய் நிலத்தை நம்ம வேலாயுதம் பிள்ளை 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. இதனால நம்ம ஜனத்துக்கு பணத்துக்கு பணம், சாராய ஃபேக்டரியில வேலைக்கு வேலை. இதை விட நல்ல காரியம் வேற என்ன சித்தப்பா? சாகுபடி நிலத்துல சாராய ஃபேக்டரி வைக்கிறது உனக்கு அநியாயமா தெரியல? எனக்கு ஒன்னும் அநியாயமா படல சித்தப்பா. நமக்கு பரம்பரை பரம்பரையா விவசாயம் தான் தொழிலோ, அது மாதிரி அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையா சாராயம் தான் தொழில். நீங்க தான் சித்தப்பா அடிக்கடி சொல்லுவீங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. அதான் நான் வெறும் புரோக்கர், என்னால எதுவும் செய்ய முடியாது. வேணா நாளைக்கு நேரம் உங்களை கூட்டு போறேன், ஒரு வார்த்தை பேசிடுங்க. வாங்க. யோ, இந்த வேலாயுதம்ல என்னைக்கியா முன்னு வச்ச கால பின்னு வச்சிருக்கிறான். வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் வருவான். சரி, ஓகே. ஐயா, எங்க சித்தப்பா தியாகி ராமசாமி முதலியார் காந்தியவாதி, கதர் தான் எப்போதும். பொன்ராஜ் ஐயா, உங்க சித்தப்பாட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும், கொஞ்சம் வெளியேறு.
அது ஐயா ஏதோ பர்சனலா பேசணும்னு நீங்க பேசுங்க. இப்படி உட்காருங்க. சொல்லுங்க ஐயா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப சொல்லுங்க. பொண்ணு விளையிற இந்த பூமியில நீங்க சாராய ஃபேக்டரி கட்ட போறீங்களே, அதாங்க பிரச்சனையே. என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தினமும் குறைஞ்சது 50-100 பேரு கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க பேப்பர் படிக்கிறதே இல்லையா? ஓஹோ, நீங்க படிக்கிற பேப்பர்ல அதெல்லாம் போடல போல இருக்கு. ஏதோ இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணுமேன்னு கவர்மெண்ட்ல முறையா லைசன்ஸ் வாங்கி பிரெஞ்சு கொலாபரேஷன்ல நல்ல சாராயம் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் ஒரு விதத்துல சமூக சேவை தான். இதுக்கு பதிலா இந்த ஊர்ல நீங்க ஒரு காலேஜ் கட்ட வந்திருந்தீங்கன்னா ஜனங்க உங்களுக்கு கோயிலே கட்டிருப்பாங்க. காலேஜ் கட்டுறதா? அட, அது கூட நல்ல பிசினஸ். ஆனா சரஸ்வதியை வைக்கிறத விட சாராயத்தை வைக்கிறது ரொம்ப கௌரவம்னு நினைக்கிறேன். அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இருக்காதா? மாற்றமா? இந்த வேலையில எடுக்கிற எந்த முடிவிலுமே மாற்றம் இருக்காது. சரி, வீடு தேடி வந்திருக்கீங்க, நீங்களே ஏமாறக்கூடாது. என்னோட அனுபவம் இது. உங்க வீட்டோட அடமான பத்திரம். இன்னும் 6 மாசத்துல மூழ்க போகுது. முடிவு பண்ணுங்க. என்ன பத்திரத்தை எடுத்துக்காம எந்திரிச்சிங்க? இனிமே உங்ககிட்ட பேச பிரயோஜனம் இல்லை. நான் ஜனங்க கிட்ட பேசி. டேய், தியாகி பேரை நோட் பண்ணிக்கடா. சாராய ஃபேக்டரி திறப்பு விழாப்ப மறக்காம அவருக்கும் பத்திரிக்கை அனுப்பணும். ஏதோ ஒரு வேகத்துல ஜனங்க கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன நடக்க போறதோ என்னமோ. ஐயா, அக்ரிமெண்ட் போட்டவன், போடாதவன், போட போறவன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேனுங்க. எல்லாரும் வருவாங்க. மதுரை சொல்லிட்டேன். சொல்லிட்டேனே. பெரியசாமிக்கு சொல்லிட்டேன். உரம் வாங்குறேன்னு சந்தைக்கும் கடன் வாங்குறேன்னு சொசைட்டிக்கு போயிடாதீங்க. பஞ்சாயத்து வந்து ஐயா சொல்றதை கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்களேன், அங்க ஊரே திரண்டு நிக்க போகுது. ஐயா, ஐயா எல்லாத்தையும் சொல்லுங்க ஐயா. ஆனா யாரும் வரலைங்க ஐயா. ஏறக்குறையா பணத்துக்காக எல்லாரும் நிலத்தை விற்கிறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு வேற வழியே தெரியலைங்க. அதுதான் என் நிலத்தை விற்க வேண்டியதா போச்சு. வழியில போற சனியை விலை கொடுத்து வாங்கிருக்காரு. இப்ப ஒரு திருப்தியாமா? இந்த வயசுல நாட்டமா தேவையா அவருக்கு? நிலத்தை எவனோ வாங்குறான், எவனோ விற்கிறான். இவர் யாரு குறுக்க? இவரால நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காவது நிம்மதி இருந்திருக்கா? 15 வயசுல அவங்க அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. 18 வயசுல நம்ம அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. இப்ப வயசான காலத்துல சும்மா இருக்கலாம்ல? நம்ம மானத்துல வாங்கிட்டு இருக்காரு. போது விடுண்ணா, எல்லாரும் தூங்குற நேரம். தூங்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தான் பெரியவர் இருக்காரு. இதுல நான் வேற எதுக்குன்னு கேக்குறியா? நம்ம வீட்டு கூரையிலேயே 1008 பொத்தல். இதுல ஒரு ஊர் முழுக்க பந்தல் போட போறாராம். கண்ணுக்கு முன்னால அநியாயம் நடந்துகிட்டு இருந்தா என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. இந்த மண்ணும் எனக்கு ஒரு மகன் மாதிரி. இது நெல்லு போட்டா பொண்ணு விளையிற மண்ணுடா. என்ன பண்ணாத மண்ணு? எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயும் மண்ணு நரம் நரம் தான் இருக்கு.